நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ரம்யா. மிஸ் பண்ணாம நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க நேயர்களே. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யாரு இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் யார் இருக்காங்கன்னு கேட்டால், கோயம்புத்தூர்லேருந்து ஹெர்பல் நாப்கின் தயாரித்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க கார்த்திகா அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்த்துக்கள் மேம், உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். ஐ எம் கார்த்திகா ஃப்ரம் கோயம்புத்தூர். நாங்கள் பெண்களுக்கு தேவையான சானிட்டரி நாப்கின் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கம்பெனியோட நேம் லவ்லி என்டர்பிரைசஸ். ஓகே மேம், எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 12th முடிச்சிருக்கேன் மேடம். 12th முடிச்சோன்னு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நான் இந்த பிஸ்னஸ் ஏதோ ஒரு பிஸ்னஸ் எடுக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கும்போது நான் இந்த பிஸ்னஸ் செலக்ட் பண்ணேன். நான் இது இந்த வருஷத்தோட நமக்கு 5 வருஷம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே மேம், முதல்ல இந்த தொழில் தான் தொடங்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? மேடம், நான் என்னோட டேட் ஆஃப் பர்த் மார்ச் 8. நாங்கள் மார்ச் 8 பிறந்தனால பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணோம். அப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணியே ஆகணுங்கிற சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. ஸோ அப்போ ஏதோ பண்ணுறதுக்கு நம்ம மார்ச் 8 பிறந்திருக்கோம். அப்போ பெண்கள் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த சானிட்டரி நாப்கின் மேனுஃபேக்சரிங் நான் கையில் எடுத்தேன். இந்த தொழிலுக்கு முன்னாடி அனுபவம் இருக்கா? இதை எப்படி கற்றுக்கிட்டீங்க? அனுபவம்னு எதுவும் இல்லை மேடம். ஜஸ்ட் வாங்கி விற்க பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. இதை நம்மளே செஞ்சால் என்ன அப்படிங்கிறதுல சின்னதாக ஆர்வம் காட்டினேன். அது நமக்கு பின்னாடி நல்லா சக்ஸஸ் கொடுத்துச்சு. இந்த தொழிலில் உங்களுக்கு ஆரம்பத்தில் நல்ல வரவேற்பு இருந்துச்சா? ஃபஸ்ட்டு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும். 2 years வரையுமே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பழகினேன். ரிலேஷன் சர்க்கிள் தான் கொடுத்தேன். அவங்களும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்னு. ஸோ அது மூலயமா நிறைய கைட் பண்ணாங்க ரிலேஷன்ஸு. ஸோ எல்லாம் செஞ்சு முடிச்சு கொண்டு வந்துட்டோம். அப்போ இது நம்ம எப்படி வெளியில் கொண்டு போகிறது அப்படிங்கிற போது தான் யூடியூப்பில் நம்ம ஃப்ரெண்ட்லி விலாக், கனி வேர்ல்டு அந்த மாதிரி யூடியூப் சேனலில் நம்ம அட்வைஸ்மெண்ட் கொடுத்தோம். அது மூலயமா நிறைய வரவேற்பு நமக்கு நல்லா கிடச்சிச்சு. ஓகே மேம், இப்போ ஹெர்பல் முறையில் நாப்கின் தயாரித்து விற்பனை பண்ணுறீங்க இல்லையா? அதுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் பயன்படுத்துகிறீங்க? அதை எப்படி தயாரித்து விற்பனை பண்ணுறீங்க? நார்த்துலேருந்து நம்ம ரா மெட்டீரியலாக வாங்கிக்கிறோம் மேடம். வாங்கிட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி சாஃப்ட் ஆர்கானிக் காட்டனில் நம்ம செய்கிறது. நம்ம உடம்புல பிளாஸ்டிக் தன்மை அதிகமானனால தான் பல கர்ப்பப்பை பிரச்சனைகள் வருது. இப்போ இதெல்லாம் மாற்றா நம்ம ஒரு காட்டன் யூஸ் பண்ணோம்னா நம்ம கர்ப்பப்பையை சிறந்த முறையில் பாதுகாக்கலாம். ஓகே மேம், இப்போ உங்கள் கம்பெனியில் எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க மேம்? மேடம், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷமாக நான் யாரும் வேலைக்கெலாம் சேர்க்கல. எங்கள் வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் அப்பா, என் பசங்க, அவங்க தான் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ தற்சமயம் ஒரு 1 year தான் நமக்கு 2 பேர்த்த வேலை செய்ய ஆள் போட்டிருக்கோம். அது வரையும் நாங்களே தான் பண்ணுவோம். இந்த தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குதா? இந்த தொழிலில் லாபம்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்ட்டாக நமக்கு சுதந்திரமாக இருக்கிறோம். நமக்கு என்ன தேவை அதை நம்ம கண்டிப்பாக நம்ம அதை செஞ்சுக்கலாம். இந்த தொழில் மூலிமா லாபம் அதிகமாக கிடைக்கிறத விட நம்ம எல்லா பெண்களுடைய கர்ப்பப்பையும் பாதுகாக்குங்கிற திருப்தி நமக்கு அதிகமாக கிடைக்குது. அதை விட நமக்கு என்ன விஷயம்னா, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இதை யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு, என் பொண்ணு இப்போ வயிற்று வலி இல்லை, எனக்கு இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப இச்சிங்காக இருக்கும், இப்போ எனக்கு ரிலாக்ஸாக இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு லேடியும் சொல்லும்போது நமக்கு ரொம்ப இதாக இருக்குது. அப்புறமும் நான் 2 பேர்த்த வேலைக்கு வச்சு சம்பளம் கொடுக்குற அளவு நான் உயர்ந்திருக்கேன்னா அது இந்த தொழில் மூலயமா எனக்கு லாபம் கொஞ்சம் கிடைச்சிட்ருக்கு. நாப்கின் விஷயத்தில் ஒவ்வொரு பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் அப்படின்னா எதை மேம் சொல்லுவீங்க? மேடம், ஃபஸ்ட்டு நாப்கின்னா கடையில் விற்கிது அதை வாங்கி வைக்கிறோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய சைஸஸ் என்ன, நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம். இப்போ நம்ம நார்மலாக நம்ம கடையில் எக்ஸ்எல், XXL அந்த மாதிரி தான் விற்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி விற்கல. சின்ன குழந்தைகளுக்கு என்ன வேணும், இப்போ தான் வயசுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன வேணும், ஸ்டாண்டிங் ஒர்க்கர்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நர்ஸு, டீச்சர்ஸ், போலீஸ் இவங்களுக்கு என்ன நாப்கின்ஸ் வேணும், ஹவுஸ் ஒய்ஃபுக்கு என்ன வேணும், அதே மாதிரி ஒர்க்கிங் விமன்ஸ்க்கு என்ன வேணும்,
ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணும், காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து கஸ்டமைஸாக ஒவ்வொன்றும் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு இதில் ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். அவங்களுக்கும் அதை சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத சொல்லி வாங்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு பெண்களுக்குமே குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்றது அவசியமான ஒன்றா இருக்குது. அதில் உங்கள் குடும்ப ஒத்துழைப்பு ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு மேம்? ஆரம்பத்தில் நான் சின்னதாக பண்ணிட்டு இருந்தேன், யாரும் கண்டுக்கல. அடுத்தடுத்து எனக்கு ஃபோன் கால்ஸ், ஆர்டர்ஸ்லாம் வரும்போது என்னுடைய ஃபேமிலி வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. முக்கியமா எங்க அப்பா வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் 100% எனக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்குறாங்க. என் பசங்களும் அதுக்கேத்த மாரி எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி குடுக்குறாங்க. அதாவது நம்ம இன்னைக்கு நமக்கு இந்த வேலை இருக்குமுன்னு நம்ம போகும்போது, நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள எனக்கு தேவையானதையும் அவங்க செஞ்சு வச்சு, அவங்களுக்கும் அவங்க செஞ்சுக்கிறாங்க. என்னைய டிஃபெண்ட் பண்றதில்ல. ஸோ இதுவே நமக்கு ரொம்ப பெரிய ஒத்துழைப்பு தான். ஓகே மேம். ஒரு சாதாரண சுயதொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸில் கடந்து தான் நம்ம வரணும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை கடந்து வந்திருக்கீங்க மேம்? நெறைய ராங் கால்ஸ் மேடம். ஜென்ட்ஸ் தான் பேசுவாங்க. நெறைய ராங் கால்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாதுங்கிறத என் தம்பி சொன்னேன், என் பையன் சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நமக்கு இதா இருக்காது. நீங்க வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்னாங்க. அ முக்கியமா நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணது இந்த ராங் கால்ஸ் தான் அதிகமா ஃபேஸ் பண்ணேன். அப்புறம் கஸ்டமர்லாம் எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு குடுத்தாங்க. மேடம் இது எனக்கு இப்படி இருக்கு, அப்படி வேணும், அப்படி வேணும் அதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு இந்த இதுல வந்து எனக்கு நீங்க சொன்ன மாரி எதிர்கொண்ட பிரச்சனைங்கிறது அந்த ராங் கால்ஸ் தான். இப்ப மோஸ்ட்லி வர்றதில்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ரொம்ப நெறைய வரும். இப்ப மோஸ்ட்லி சுத்தமா வர்றதே இல்ல இப்ப. அதனால எனக்கு ஒரு கொஞ்சம் சந்தோஷம் இப்ப. ஓகே மேம். இப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸை கடந்து வந்திருக்கீங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி எது உங்களை அழைச்சிட்டு போகுது? மேடம் நான் 2023ல நேஷனல் லெவல் அவார்டு தமிழ்நாடு மூலியமா எனக்கு திருச்சியில குடுத்தாங்க. எனக்கு அது அதான் ஃபர்ஸ்ட் அவார்ட்ஸ் எனக்கு அது. அத நான் வாங்க போம்போது என்னுடைய நாப்கின பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் எல்லாத்துக்கிட்டயும். அப்போ வந்து அந்த ஹோல் ஸ்டேஜே வந்து எல்லாரும் நின்னு எனக்கு கிளாப் பண்ணாங்க. அதுதான் எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியா இருக்கும். ஓகே மேம். இந்த தொழிலில் எனக்கு மன திருப்தியாக நான் உணர்ந்த தருணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தருணத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, பேட்ஸுங்கிறது கடையிலயும் போய் பார்த்தீங்கன்னா, விலை கூடயா இருக்கும். காட்டன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா. நம்ம வந்து ₹2ல ஸ்டார்ட் பண்ணி ₹20 வரையும் நம்ம குடுத்துட்டுருக்கோம். இது மூலியமா மக்களுக்கு என்ன விஷயம் நடக்குன்னா, ₹2 இருந்து குடுக்கும்போது, அவங்களும் யூஸ் பண்ணிக்குவாங்க. வாங்கி சேலும் பண்ணுவாங்க. ஸோ ₹2 குடுக்குறனால நமக்கு அதிக கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட வர்றாங்க. வந்து நல்ல பயனடைறாங்க. ஓகே மேம். இப்போ உங்களை மாதிரியே சுயதொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? பயிற்சிகளும் கொடுத்து வரீங்களா மேம்? கண்டிப்பா மேடம். பயிற்சிலாம் குடுக்கல. இப்ப ரீசேலரா இருக்காங்க அப்படின்னா, ஓன் கஸ்டமர் வந்து ஒரு 500+ இருக்காங்க. நம்ம துபாய், லண்டன், ஸ்ரீலங்காவுக்கும் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். பொருள் அனுப்பிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி அப்படின்னா, இப்ப என்கிட்ட இருந்து வாங்கி வீட்ல வச்சு சின்ன சின்னதா ஃபர்ஸ்ட் குடுத்துட்டு இருந்தாங்க. 100, 200 அப்படி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப 1000, 2000 வாங்கி அவங்களும் அவங்க வீட்டுக்கு தேவையான விஷயங்கள செஞ்சுக்கிறாங்க. முக்கியமா நம்மகிட்ட ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கோ, இல்ல ஒரு கடைக்கோ நம்ம எதுவுமே குடுக்கல. நம்ம யூடியூப் மூலியமா விளம்பரம் குடுத்து நெறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நமக்கு வந்திருக்காங்க. அது இல்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட் காலேஜ்லயே பிரின்சிபல்ட்டே நமக்கு அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு காலேஜ்லயுமே சேல் பண்றாங்க 2 ஸ்டூடெண்ட். அதெல்லாம் நினைக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் தொழிலில் சந்திச்ச பெரிய சவால் அப்படின்னு இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஃபோன் லாக் பண்ணி விட்டாங்க. இதே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவங்க எந்த நிலையில லாக் பண்ணாங்கிறது எனக்கு இன்ன வரையும் தெரியல. ஸோ அது ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு இந்த நம்பர் மறுபடியும் நம்ம 5 வருஷமா ரன் பண்ண பிஸ்னஸ்ல இந்த ஒரு ஃபோன் நம்பர்னால போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் இந்த நம்பரை நான் வாங்கினேன். அது ஏன் அவங்க அதை பண்ணாங்கங்கிற ரீசன் வந்து அவங்களும் சொல்லலை, நாங்களும் கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க எதுவுமே ரெஸ்பான்ஸும் பண்ணல இது வரைக்குமே. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் பட்ட இந்த பிசினஸ்ல நான் பட்ட சவால் இது ஒண்ணுதான். அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம். இன்னொரு விஷயம் நம்ம வந்து சிறு தொழில ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இப்ப நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து 2018ல இறந்தாங்க. ஸோ அது இறந்தோனே தான் நமக்கு வந்து இனிமேல் என்ன நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஒரு சின்ன பிசினஸா எடுத்து நடத்தும்போது இதை நாங்க நடத்த ஆரம்பிச்சோம். என்னைய மாரி எல்லாரும் கவலைப்படாம கவலையே விட்டுட்டு, ஏதோ ஒரு தொழில் தொடங்கி, அவங்க மனதுக்கு ரிலாக்ஸா ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு கண்டிப்பா நினைக்கணும். அது என் தொழில் தான்னு நான் சொல்ல வரல. எந்த தொழிலா இருந்தாலும், அவங்க மன திருப்திக்கு ஏத்த மாரி ஒரு சின்ன தொழில் கண்டிப்பா பண்ணாங்கன்னா, ஸோ அடுத்த வர்றவங்கள குழந்தைகளே பார்க்க அவங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும்.
இது இல்லாம நம்ம வந்து சிங்கிள் பேரண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நம்ம கைட் பண்றோம். பிசினஸ் வளர்ச்சியும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய சவால்களை சந்திச்சாலும் இந்த இடத்துல நான் பெருமையா உணர்ந்தேன் அப்படின்ற தருணங்கள் இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். 2 அவார்ட்ஸ் வாங்கினேன் மேடம். அப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அந்த 2 அவார்ட்ஸ் வாங்கும்போதும் எனக்கு கொடுத்தவங்க வந்து எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா கொடுத்தாங்க. ரொம்ப பெருமையா இருந்துச்சு. 2வது தினத்தந்தியில நான் எதிர்பார்க்காத வாய்ப்பு தன்னால என்னை தேடி வந்தது. நாங்க எதுக்குமே நாங்க அந்த டிவிக்கு போகணும்னு நினைக்கவே இல்லை. தினத்தந்தியில இருந்து என்னை நேரடியா பார்க்க வரும்போது அவங்க அம்மா யூஸ் பண்ணி பார்த்து, அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருக்கவங்க. அவங்க யூஸ் பண்ணி பார்த்து 3 வருஷமா எனக்கு இருந்த தொந்தரவு இப்ப எனக்கு இல்ல. எனக்கு ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்லி என்னுடைய பேட்டி வந்து 2024 மகளிர் தினத்துல எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க தினத்தந்தியில. அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத நிகழ்வு அது. இப்போ ஒரு பெண்ணா மற்ற பெண்களோட வளர்ச்சிக்கு நீங்க சொல்ல நினைக்கிறது என்ன மேம்? ஒண்ணே ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அதை எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். பிறப்பது ஒரு முறைதான். நீ தான் நினைத்ததை நடத்திடடி. இறப்பது விடுமுறைதான். நீ இங்கு அதற்குள் ஜெயித்திடடி. இப்போ அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அதிரை எஃப்எம்க்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இது மூலியமா எனக்கு நிறையா அதாவது லேடிஸ் சர்க்கிள்லையும் சரி, மற்ற விதத்துலையும் சரி நிறைய ஒத்துழைப்பு நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். உங்களுடைய எஃப்எம் வந்து இன்னும் நல்ல பெரிய லெவலில் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி மேம் தொடர்பு கொள்ளலாம்? வாட்ஸ்அப் மூலயமா ஹாய் கொடுக்கலாம் மேடம். வாட்ஸ்அப் மூலயமா ஹாய் கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத சொல்லலாம். நம்ம அவங்களுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய டைம் கொடுத்து நிறைய பேசுகிறோம். பேசிட்டு அவங்க சிச்சுவேஷன் என்ன, அவங்கக்கிட்ட எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதுக்கு நம்ம என்ன அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத ஒவ்வொன்றா பார்த்து இன்ன வரையும் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சப்போர்ட் வந்து இந்த ஆதிரை எஃப்எம்லேருந்து வரவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம். நேயர்களே, இது வரைக்கும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பற்றியும் அவங்களோட தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றியும் ஷேர் பண்ணிக்கிட்ட கார்த்திகா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடை பெற போகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.